ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க. இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை புதன் வார பிரதோஷம். இந்த ஒரு பொருளை ஈசனுக்கு கொடுங்கள், செல்வமழை பொழியும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? அது என்ன பொருள் அப்படிங்கிறத பற்றியும், அந்த பொருளை கொடுப்பதினால் என்னென்ன பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும், இந்த பிரதோஷ வழிபாடு நாம் எப்படி செய்யணும், இதை செய்வதனால் நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். பொதுவாக பிரதோஷம் அப்படிங்கிறது அமாவாசை 2 தினங்களுக்கு முன்னும் பௌர்ணமி 2 தினங்களுக்கு முன்னும் நம்மளுக்கு வரக்கூடியது இந்த பிரதோஷம். அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடியது தேய்பிறை பிரதோஷமும், பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய பிரதோஷத்தை நம்ம வளர்பிறை பிரதோஷம் ஒன்று சொல்லுவோம். பிரதோஷம் நாம ஏன் வழிபாடு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரதோஷத்தன்று தான் நந்தி பெருமானின் நெற்றியில் சிவபெருமான் நடனம் புரிவார். அந்த நடனத்தை காண 33 தேவர்களும் 30 தேவியர்களும் பிரம்மா விஷ்ணு ரிஷி சித்தர்கள் இவங்க எல்லாருமே தவம் கிடப்பாங்களாமா அந்த நடனத்தை காண்பதற்காக. அந்த பிரதோஷ நேரத்தில் நாம் சிவபெருமானை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு சிவனினுடைய அருளோடு சேர்த்து 33 தேவர்களும் 30 தேவியர்களின் அருளும் நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அப்பேற்பட்ட விசேஷமான பிரதோஷம் நாளைய தினம் புதன்கிழமையோடு நம்மளுக்கு வருகிறது. இந்த புதன் வார பிரதோஷம். இந்த பிரதோஷ நேரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பொழுதும் போலதாங்க 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தை பிரதோஷ நேரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நேரத்தில் யார் ஒருவர் சிவபெருமானை நினைத்து அவரை வழிபாடு செய்கிறார்களோ அவர்கள் நினைத்த காரியங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக பிரதோஷத்தில் 3 பிரதோஷம் அன்று சிவனை வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா தீராத கடன் தீரும். 5 பிரதோஷங்கள் 5 வார பிரதோஷங்கள் நீங்கள் சிவனை வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா நினைத்த காரியங்கள் நடக்கும். 7 பிரதோஷத்தன்று சிவனை வழிபாடு செய்கிறீங்கன்னா திருமண யோகம் கிடைக்கும். 9 பிரதோஷத்தன்று நீங்கள் சிவனை வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா கடன் தீரும். இப்படி ஒவ்வொரு பிரதோஷத்திற்குமே மிகப்பெரிய ஒரு சிறப்புகள் உண்டு. நாளைய தினம் புதன்வார பிரதோஷம் நம்மளுக்கு வரக்கூடிய காரணத்தினால ஈசனுக்கு அபிஷேகத்திற்கு இந்த ஒரு பொருளை நீங்கள் வாங்கி கொடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். பொதுவாக அபிஷேகத்திற்கு நாம் வாங்கி கொடுக்கக்கூடிய பொருட்களுக்கு ஏற்ற பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும். பொதுவாக இளநீர் வாங்கி கொடுக்குறீங்க அபிஷேகத்திற்கு அப்படின்னா புத்திர பாக்கியம் கிடைக்கும். பால் வாங்கி கொடுக்குறீங்க அப்படின்னா தீராத நோய்கள் தீரும். தேன் வாங்கி கொடுக்குறீங்கன்னா நல்ல குரல் வளம் கிடைக்கும். இப்படின்னு ஒவ்வொரு அபிஷேக பொருளுக்குமே ஒவ்வொரு பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நம்மளுக்கு மிகவுமே தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பணம். இந்த பணம் ஒரு சிலருக்கு நிறைய இருக்கு, ஒரு சிலருக்கு போதுமான அளவு இந்த பணம் கிடைப்பதில்லை. அப்படி நம்மளுக்கு இந்த பணப்பற்றாக்குறையை நீக்குவதற்காக நாம ஈசனுக்கு நாளைய தினம் பிரதோஷத்தன்று இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொருளை நீங்க வாங்கி கொடுங்க. நிச்சயம் பண வரவுல மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்களே கண்கூடா பார்ப்பீங்க. ஒரு சிலருக்கு பணங்கள் கைக்கு எட்டினது வாய்க்கு எட்டாது அப்படிங்கிற மாதிரி கைக்கு வந்த உடனே செலவாகி போயிடும். அதனால் இந்த மாதிரி பிரச்சனைகளில் இருக்கிறவங்க பணம் சம்பந்தப்பட்ட எந்த பிரச்சனையில் இருந்தாலும் சரிங்க, நீங்கள் நாளைக்கு பிரதோஷத்தன்று சிவனுக்கு இந்த ஒரு பொருளை அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுங்கள். என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாமிர்தம். இந்த பஞ்சாமிர்தத்தை நாம் அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்கும் பொழுது நிச்சயம் நம்மளுடைய செல்வ நிலை உயரும், பொருளாதார நிலை உயரும், வருமானம் 2 மடங்கு ஆகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நாளைய தினத்தில் நீங்கள் இந்த பஞ்சாமிர்தம் வாங்கி வீட்டிலே நீங்கள் செஞ்சு உங்கள் கையால் நீங்கள் செஞ்சு எடுத்துகிட்டு கொண்டு போய் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் ரொம்ப சந்தோஷம். ஒரு சில கோவில்களில் நெய்வேத்தியம் அவங்களே செஞ்சுக்குவாங்க. ஆனால் அதற்குண்டான பணம் இல்லைன்னா பொருள் நம்ம வாங்கி கொடுப்பது அப்படிங்கிறது வழக்கமாக வச்சுருப்பாங்க. உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயங்களுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய குருக்கள்கிட்ட விசாரிச்சிங்க அப்படின்னா அவங்களே சொல்லுவாங்க, நீங்கள் வீட்லேயே செஞ்சு கொண்டு வாங்க, இல்லைன்னா அமௌண்ட்டு கொடுங்கம்மா நாங்களே செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி எது அவங்க
கோவிலில், உங்கள் ஊர்களில் இருக்கக்கூடிய கோவிலில் வழக்கமாக இருக்குதோ அதை செஞ்சுக்கோங்க. ஆனால் நிச்சயம் நாம் பஞ்சாமிர்தம் அபிஷேகம் செய்யும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்பேற்பட்ட இந்த பிரதோஷத்தை நாளில் நம்ம சிவனுக்கு என்ன கொடுக்குறோமோ அதை 4 மடங்கு நம்மளுக்கு திருப்பி கொடுப்பார் சிவன். ஆதியும் இல்லாமல் அந்தமும் இல்லாமல் நம்மளுக்கு தீப ஒளியில காட்சி கொடுக்கக்கூடிய இந்த அண்ணாமலையாருக்கு நாம கொடுக்கக்கூடியதுல 4 மடங்கு சேர்த்து கொடுப்பார் அப்படிங்கிறது தாங்க ஐதீகம். அதனால நாளைய தினம் யாருமே மறக்காம இந்த பஞ்சாமிர்தத்தை கொடுக்கும் பொழுது அனைத்து ஐஸ்வர்யங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அதனால யாருமே நாளைய தினத்துல மறக்காதீங்க. பிரதோஷத்தன்று விரதம் இருந்து சிவனுக்கு நீங்க வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா காலையிலே உபவாசமாக நீங்க இருந்துட்டு மாலை நேரத்துல அந்த பிரதோஷ நேரத்துல இந்த ஒரு பொருளை அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுத்துட்டு நீங்க அவரை வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கி வாழ்க்கையில ஒரு சந்தோஷமான ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்வீங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.